வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருமே வந்து சூப்பரான வீடியோவில் சந்திங்களா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன டாஸ்க்கள் பண்ணி எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஆட்ஸ் பார்த்து எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம நீங்கள் அதுலேயுமே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா picoworkers. ஸோ இந்த வெப்சைட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ட்ரஸ்ட்பைலரில் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 2500 பேருக்கு மேலே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 3.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு அளவு சூப்பரான ஒரு ரேட்டிங் தான். ஸோ கிரேட் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கிரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி ஒர்க் பண்ணலாம். ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அந்த வெப்சைட்டில் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்த்துலாம். ஸோ அந்த வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லொகின் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து சைன் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லொகின் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்த்து இப்போ தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து சைன் அப் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்களும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து சைன் அப் கொடுத்துட்டேன். ஸோ சைன் அப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கட்டுப்பாங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. இது எல்லாருக்குமே வந்து சாதாரணமாகவே தெரிஞ்சது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ இதிலே வந்து ரியல் நேம் கேட்குறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் வெரிஃபிகேஷன் ஒன்லி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து ரியல் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நிக் நேம் வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு அவைலபிளாக இருக்குது, இந்தியாவுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்டா. ஸோ இந்த ஸ்ரீலங்கா அப்படின்னு இருக்குது. இல்லை நீங்கள் இந்தியாவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்தியாவும் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இந்த வெப்சைட் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. இல்லை வந்து பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற வந்து எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அப்படியே டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லொகின் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணது என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட இமெயிலில் போய் செக் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட இமெயிலை செக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, வெல்கம் டு picoworkers அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ப்ரௌசரில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடியது தான். ஸோ இது நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லொகின் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து லொகின் பண்ணி என்ன மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட் வந்து லொகின் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் டெமோ அக்கௌண்ட் தான். இதில் வந்து 0 பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் வீடியோ போகிறதுக்காக ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபைண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாப்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து சின்ன டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு வந்து வித்தின் வீக்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஈஸியாக உங்களால் வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் தேவை அப்படின்னு நீங்களே வந்து கேட்டகரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற ஜாப்ஸ் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜாப் லெவல் அப்படிங்கிற ஃபைன் ஜாப்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஜாப் லெவலில் கொடுத்துருங்க. ஸோ ஜாப் லெவல் வந்து ஸ்டார்டர் கொடுத்துருங்க. ஸ்டார்டர் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. ஸோ கேட்டகரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் வந்து தேவை அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் சைன் அப் தான் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா அது வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுறது, வீடியோ மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். ப்ரொமோட்டிங் வந்து தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வேணுமோ அது எல்லா ஃபீல்டுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டைப்பிங் இது கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸுமே வந்து
இதில் வந்து இந்த வெப்சைட் வந்து ஆல் ஓவர் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பார்ட் டைமாக பண்ணுற எல்லா ஜாப்ஸுமே வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க $0.1. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து IMDb ரேட்டிங் கொடுக்கணும், அதோட வந்து கமெண்ட்டும் பண்ணணும். ஸோ இதில் வந்து மஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸுக்குள்ளே வந்து உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு ஓகேன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களுமே வந்து இதில் வந்து ஜாப்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது தேவை அப்படின்னா எப்படி நாங்கள் வந்து ஜாப்ஸ் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து நாங்கள் எப்படி இதில் வந்து ஜாப்ஸை வந்து போடுறது, எங்களுக்குரிய வேலைகளை வந்து நாங்கள் எப்படி இதில் வந்து போஸ்ட் பண்ணுறன்ற ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் ரேட்டிங் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, ரிவ்யூ பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு அண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட், அதாவது வந்து நீங்கள் IMDbயில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பழைய அக்கௌண்ட்டோட நேமு, இல்லை நீங்கள் புதுசாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா புது அக்கௌண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து ப்ரூஃபை வந்து இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது இவ்வளோ தான். இந்த ப்ரூஃப்ஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறது, நீங்கள் எந்த ஒரு மெசேஜும் வந்து இதில் போடுறதுல நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரூஃப் தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஐ ஹேவ் சப்மிட்டட் மை ஒர்க் அப்படின்லாம் எந்த ஒரு மெசேஜுமே நீங்கள் போடுறதில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ரேட்டிங் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் தேவைன்னா நீங்கள் வந்து அந்த ரேஞ்சை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டுக்குரிய ஜாப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்குரிய ஜாப்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ஈஸியாக இருக்காது, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. சில ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஜாப்ஸை வந்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பெட்டராக இருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேமெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா கண்ட்ரிக்குமே இருக்கிறனால, இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ண முடியுன்றனால ஸோ ஆல் ஓவர் வந்து அந்தந்த கண்ட்ரிக்குரிய பேமெண்ட் மெத்தட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களை வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மெனு பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வாலெட் அப்படின்னு இருக்கும். ஸோ 4th ஆப்ஷனாக இருக்கும், 4வதாக இருக்கும். அதில் வந்து வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வந்து ஜாப்ஸை வந்து நீங்களும் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் தான். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து டெபாசிட் பண்ணலாம். இல்லை இதில் வந்து வித்ட்ராவலும் இருக்குது. ஸோ வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதில் எந்த ஒரு வித்ட்ரா நான் வந்து ரீக்வஸ்ட் கொடுக்கல. ஸோ அதனால் இதில் வந்து 0 அப்படின்றது எதுவுமே இல்லை. 10 பிஸ்னஸ் டேஸில் வந்து எங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் ரீக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலெட் வந்து எந்தெந்த வாலெட்டுக்கு வந்து நீங்கள் வித்ட்ரா எடுக்க போகிறீங்க அப்படின்ற வந்து இதில் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிட்காயின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேபால் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீல். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேபால் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ ஸ்க்ரீல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீல் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்க்ரீனில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு அந்த வீடியோ ஒன்றா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸ்க்ரீனுக்கு வந்து எப்படி டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஃபுல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ப்ரோ மினிமம் வந்து வித்ட்ரா எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $5 வந்து ரீச் பண்ணணும். ஸோ நம்ம காசுக்கு பார்த்திங்க அப்படின்னா $1000. ஸோ இந்தியா காசுக்கு வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ரீலங்கன் அமௌண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு $1000 வருது. ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரே அமௌண்ட் தான், $5 தான் உங்களால் வந்து வித்ட்ரா எடுக்க முடியும் மினிமம். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலுமே வந்து உங்களால் வித்ட்ரா எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு வெப்சைட்டோட வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குற மெத்தட். இதில் வந்து எப்படி பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அது எத்தனை நாள் வருது அப்படின்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக நம்மளோட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இல்லை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணி நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்ட் 2 போட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து நம்மளோட ஜாப்ஸை வந்து இதில் வந்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணும்னா மை ஜாப்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் வந்து ஜாப்ஸை வந்து போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ரெஃபரல் தேவை அப்படின்னாலும் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் எடுத்துக்க முடியும். ஸோ வந்து லோ பட்ஜெட்லேயே உங்களால் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோலேயே எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ½ போயிடும். ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல்.